ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் தான் என்னன்னு பார்க்க போறோம். சரி வாங்க அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷனுக்கு முன்னாடி ஜீனா என்னன்னு பார்த்துடலாம். இது வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த கான்ஸ்டன்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6.67 இன்டூ 10⁻⁻11 மீட்டர் கியூப் பர் கேஜி இன்டூ செகண்ட் ஸ்கொயர். ஸோ இது வந்து பெர்ல இருக்கும், அதனால இந்த இடத்துல மைனஸ் போட்டிருக்கு. இது அப்படியும் இல்லைன்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கேஜி பர் கேஜி ஸ்கொயர். இதுதான் வந்து இதோட வேல்யூ. சரி, இப்போ நம்ம யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ இப்போ இந்த இடத்துல ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு. இது வந்து நான் ஏன்னு வச்சுக்கிறேன், இது பின்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஏவோட வேல்யூ நான் எப்படி டினோட் பண்றேன், M1 அப்படின்னு டினோட் பண்றேன். சரி, இல்லைன்னா எம்னு வச்சுக்கலாம். இந்த வேல்யூவை நான் வந்து எம்னு டினோட் பண்றேன். ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் இடத்துல இருக்கிறப்ப இதுக்கு நடுவில் எந்த இன்ட்ராக்ஷனும் இருக்காது. ஏன்னா வந்து இது ஸ்பேஸ் வந்து கேர்வாகிற மாதிரி, ஸ்பேஸ் வந்து கேர்வா, இங்கே எர்த் வந்து கேர்வா இல்லை. இது வந்து ஸ்பேஸை வளைக்காததுனால இந்த இடத்துல எதுவும் இருக்காது. ஒரு கான்ஸ்டன்டான ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் வந்து இது வந்து கீழே தான் இழுக்கப்படும் ஃபோர்ஸால. இப்ப இதுவே வந்து ஸ்பேஸ்ல இருந்ததுன்னா இந்த ரெண்டு ஆப்ஜெக்டும் வந்து கண்டிப்பா ஸ்பேஸை பெண்ட் பண்ணும். இந்த பி வந்து ஸ்மால்ல ஏன் எடுத்துக்கிறேன்னா இது சின்னதுன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு எர்த் அண்ட் 3 இருக்குன்னு வச்சுக்கலாம். இது வந்து எர்த், இது 3. ஸோ இப்படி பண்றப்ப இந்த எர்த் வந்து ஸ்பேஸை பெண்ட் பண்ணும். இதுக்கு வந்து ஒரு ரேடியேஷன் இருக்கும். இதை நான் வந்து ஆர்னு எடுத்துக்கிறேன், இந்த ரேடியஸை. இதை வந்து நியூட்டன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்றது எல்லாமே ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்ல தான் வந்து எக்ஸர்ட் பண்ணும். ஸோ அதனால இந்த ஃபோர்ஸ் வந்து, இந்த யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், இந்த ஃபோர்ஸ் வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ். ரேடியஸ் அதிகமாக இதோட ஃபோர்ஸும் கம்மியாகும். ஸோ வந்து ரேடியஸ் அதிகம். ஸோ இப்போ வந்து இந்த லாவை பார்த்துடலாம். இந்த லா அவர் எதுக்கு சொன்னாருன்னா, இங்க இருக்கிற ஸ்பேஸ்ல இருக்கிற எல்லா பொருளுமே தன்னை சுத்தி இருக்கிற பொருளை வந்து அட்ராக்ட் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண சொன்னாரு. ஸோ F is equal to GM, இந்த முதல்ல எடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த ஏவோட M வேல்யூ, அடுத்தது இந்த பியோட M வேல்யூ, M by R, அதாவது இந்த ஸ்பெரிக்கல் இருக்கு பார்த்தீங்களா, இதோட ரேடியஸ் ஸ்கொயர்டு. ஸோ இதுதான் வந்து அதோட வேல்யூ, அதாவது இதுதான் வந்து இதோட ஃபார்முலா. ஸோ இந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்டோட வேல்யூ நமக்கு கிடைச்சாச்சு. சரி, இப்போ வந்து நான் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொன்னேன். அப்படின்னு என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ வந்து ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, இப்போ நான் என்ன சொன்னேன், எர்த்தில் இருக்கிறது எல்லாமே ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டினால அந்த ஃபோர்ஸ்னால அட்ராக்ட் ஆகி கீழே இழுக்கப்படும் சொன்னேன். ஸோ இப்போ இந்த ஆக்சலரேஷன் வந்து 9.8 மீட்டர்ஸ் பர் செகண்ட். ஸோ இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, இப்போ என்ன சொன்னேன், F is equal to ma டெரிவேஷன்ல பார்த்தோம், செகண்ட் லாவோட டெரிவேஷன்ல. ஸோ எனக்கு இப்போ எஃப்ங்கிறது தெரியும், இந்த மாசுங்கிறதும் தெரியும், இந்த ஏ வந்து எனக்கு தெரியாது, அப்போ இருக்கிறப்ப தெரியாது. ஸோ ஏவோட வேல்யூ 9.8 மீட்டர்ஸ் பர் செகண்ட் தான். ஸோ இந்த ஏ வந்து டவுன்வேர்டாக தான் இருக்கு நமக்கு கிராவிட்டி பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மேலே தூக்கி போறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ தான் இது கீழே ஆக்சலரேட் ஆகி வரும். ஸோ அதனால நான் இதை கிராவிடேஷனலுக்கு ஜீன் எடுத்துக்கிறேன். இது வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட சிம்பிள் ஸ்மால் ஜி. இதுவே நீங்கள் பிக் ஜி போட்டீங்கன்னா அந்த கான்ஸ்டன்ட் வந்துடும், 6.67 into 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் பெர் கேஜி ஸ்கொயர், இந்த மாதிரி வந்துடும். அதனால இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிடாதீங்க, இது வந்து ஸ்மால் ஜி. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன்ல இந்த ஃபோர்ஸ் is equal to
ஜிஎம் பெர் ஆர் ஸ்கொயர். ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன், இந்த ஃபோர்ஸ் வந்து எம்ஜின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ எம்ஜி, அதாவது இது வந்து ஆக்சலரேஷன். ஸோ எம்ஜி இஸ் ஈக்குவல் டு இந்த லா வந்து வச்சிருக்கிறோம். ஸோ இப்போ இந்த லாவை சால்வ் பண்றது மூலியமா நமக்கு இது கிடைக்கும். இந்த மாஸ் வந்து நான் எதோட மாஸ்ன்னு சொல்றேன், இந்த பியோட மாஸ், அதாவது இந்த எம். ஸோ இதை நான் இங்க கொண்டு போறேங்கிறப்ப ஜி இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர் இன்டு எம். கீழே டினாமினேட்டர்ல வந்து இந்த இடத்துக்கு கேன்சல் பண்ணோம்னா ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர் இது வந்துடும். ஸோ இந்த இடத்துல நான் ஏன் வந்து இந்த ஃபார்முலா சூஸ் பண்ணேன்னா, எர்த்துங்கிறது வந்து கீழே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுது, அதாவது இது எவ்வளோ பெண்ட் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது நம்ம இந்த இடத்துல யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் எடுத்தோம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.